நேற்றைய நாள் கத்தார்ல மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அமாஸ் தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதனால பல உயிர்கள் நேற்றைய நாள் போயிருக்கு. இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இந்த காணொளியில பார்க்கலாம். கத்தாரோட தலைநகரான டோஹால லெக்டைபியா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஹமாஸ் தலைவர்களுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய இடம். இந்த தலைவர்களை தாக்குதல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இலக்கில் நேற்றைய நாள் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டிருக்கு. டோகால இருக்கக்கூடிய இந்த லெத்தைபியா இடம் அதிகளவான மக்கள் இருக்கக்கூடிய இடம். வெளிநாட்டு தூதரகங்கள், மிகப்பெரிய கட்டிடங்கள், பாடசாலைகள், ஏன் சூப்பர் மார்க்கெட் கூட அதிகளவாக இருக்கிறதுனால மக்களுடைய புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேசம் தான் இந்த லெத்தைபியா இடம். இந்த தாக்குதலோட நோக்கமே ஹமாஸோட தலைவரான கலீல் அல்-ஹையாவை கொலை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆனால் 6 பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க. கலீல் அல்-ஹையா மட்டும் தப்பித்திருக்கிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த தாக்குதலை உலகின் பல நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருது. அதிலும் மிக முக்கியமாக கனடா, பிரிட்டன், ஐக்கிய நாடுகள் கத்தாரினுடைய சுவாதீனத்தை நீங்க மீறிட்டீங்க அப்படிங்கிற வகையில இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவித்து வராங்க. கத்தாரினுடைய பிரதமர் கூட இந்த ஒரு தாக்குதலை சட்டத்துக்கு முரண்பாடான தாக்குதல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னுமே காசா பகுதியில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக நிறைய தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான முன்னறிவிப்பு இல்லாத தாக்குதல்னால இந்தியா, இலங்கை, கத்தார் எல்லா நாடுகளுமே இன்னுமே பதற்ற நிலையில தான் இருக்கிறாங்க. சர்வதேச சட்டத்தை மீறியதாக கருதப்படக்கூடிய இந்த இஸ்ரேல் தாக்குதல் மூலமாக மத்திய கிழக்கு நாடுகள்ல புதிய அரசியலமைப்பு, புதிய பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாமே வலுவாக்கப்படும் அப்படின்னு கருதப்படுது. இருப்பினும் கூட அங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னுமுமே எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கறது மட்டும்தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஒரு காணொளியில இன்னும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.